சாமி அரே சாமி காலே குதில வைக்க மாரே குதில வைக்க பூல கண்ண புடிச்சு இங்க வாங்க அரே சாமியா குதின குதில அரே சாமி கும்பு போடுது அரே சாமி ஊரத்தை கவுண்டரே அரே இந்த பெரிய மாதிரி என் கிங்கிடியே பாக்குது பார்த்துட்டாலும் சொல்ல முடியாது அரே சாமி வளவாளன்னு பேசுனா வாய்க்கு கேடு சுவாமி ஆமா பேசாத அரே சாமி என் நூறே கேக்குது ஊர் என்ன ஊரு புரிஞ்சுது வடக்க வெகு தூரம் வடகுண்டாமலை அந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை நடுவால கிடுகிடு பாதாள சாமி அரே சாமி என் தொழுலே கேக்குது என் தொழுல கேக்குது என்ன தொழில் அரே சாமி என் குறை பேச்சு அரே போச்சு சுவாமி இல்ல உங்க குறை பேச்சு அரை பேச்சு தான் அரே சாமி எங்க அக்காளதே குடிச்சு என்னதே குடிச்சு என் தங்கச்சிதே குடிச்சு அரே சாமி நீ தப்பா நினைக்குது குடிச்சு மேல குடிச்சு போட்டு ஜெங்குது அரே சாமி பேசுறதுக்கு டைம் இல்ல என் தொழில் என்ன தொழில் இந்த ஊர்ல சித்திர கோயிலுக்கும் பக்கத்துல வனபத்திரகாளி நோம்பி போட்டுருக்குன்னு சொன்னாங்க. அந்த கோயில்ல வந்து அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் நாங்க வியாபாரம் பண்ணுது. ஊசி மணி பாசி மணி வியாபாரம் பண்ணுது. எங்க வீட்டுக்கார பாலாஜி டெம்பால உட்காந்துட்டு இருக்குது. என் சின்ன மாப்பிள்ள வீடியோ பிடிக்குது. என் சின்ன மாப்பிள்ள பேரை கேட்கலையே. கருப்பூர் சேர்ந்து வெள்ளாளப்பட்டி என் கூதியை பாக்குறதுக்கு இங்கே வந்து ஊசி மணி பாசி மணி வைக்குது. அது மட்டுமல்ல நெஞ்சு வலிக்கு மருந்து, குஞ்சு வலிக்கு மருந்து, பூதி வலிக்கு. அரே சாமி நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுதோ அதுக்கும் மருந்து கொடுக்குது. அரே சாமி என்னன்னு கேளு. நான் சொல்ற மருந்த நல்லா குடிக்கணும். என்னென்ன மருந்து? என்னென்ன மருந்து? முத்தன முருங்கப்பட்ட. ரைட்டு. முத்தாதது கிளவி விட்ட. அரே சாமி இதெல்லாம் போட்டு உரல போட்டு லொக்கு லொக்கு லொக்குன்னு இடிக்குது. இருக்குது. அரே சாமி என் கை போக்கு அப்படி சாமி. என் கை பக்குவம். கை போக்கு பழக்கதோசை சாமி. அது மட்டுமல்ல அதெல்லாம் உரல இடிச்சு எண்ணெயா புளியுது. எண்ணெயா புளிஞ்சு அரே சாமி பாட்டில்ல ஊத்தி வைக்குது. காத்தால அதாவது பாட்டில் எண்ணெய் ஊத்தி வச்சு காத்தால அவளே நக்குது. அது இல்ல சாமி ஒரே பேச்சு அரே போச்சு. மத்தியானம் அவளே நக்குது. அரே சாமி சாயங்காலம் எண்ணெய் நக்குது.
அரே சாமி மருந்து சொல்லுது சாமி. சரி இப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அம்மா நான் யார் தெரியுமா? மாயவனுடைய மனைவி ஆதிலட்சுமி. எதுக்காக வந்திருக்கிறேன்? அதாவது அசூரனாகப்பட்டவன் என் சக்தியாகிய உமா பார்வதிய ரணமோடி வைத்து எலுமிச்சாங்கனியாக தித்தித்து பண்டாரபடியில் போட்டு வச்சிருக்கிறான். அவன் வச்சிருக்கான் பொருடை எழுதி வச்சிருக்கிறான் பாரு. இந்த பொருள் என்ன கட்டிருக்கான்? இந்த வைத்திருக்கக்கூடிய 5 ரணமோடிகளை எடுத்தா இந்த தேவர்களுக்கும் சக்திக்கும் விடுதலை என்று சொல்லி இருக்கிறான். இப்பொழுது எங்க போகணும்? அந்த அசூரனை நோக்குது, அந்த அசூரனை நோக்குது. அரே சாமி, அரே சாமி, அரே சாமி, இந்த பெரிய மதுரம் மீசைய கூதி முடியாட்டுமே. ஆமா, இவன் யாரா எங்கடா திருப்பி சொல்றாங்க? யாரு? உன் பேர் என்ன? அரே சாமி. சொல்லு. போடுது சாமி. அரே சாமி, நூலுக்குருவி வியாபாரம் பண்ணி வந்துச்சு. நூலுக்குருவி 2 ஜோடி வைத்த சாமி. நூலுக்குருவி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அரே சாமி, அரே சாமி, நூலுக்குருவி சாமி. நான் யார் தெரியுமா? தேவர்களும் நான் ஒரு பெண். என்ன பார்த்தா ஒருத்தி மாதிரி தெரியல உனக்கு? ஒருத்தி இல்ல, கொடுத்து. அதாவது இந்த குருவர்த்தன் நீ எதுக்காக வந்த தெரியுமா? இந்த வனபத்திரிகாளி கோயிலுக்கு அதாவது விசேஷத்துக்கு வந்திருந்தேன். அந்த விசேஷத்துக்கு வந்திருக்கும் போது நீ பொருடல் எழுதி வச்சிருந்த பொருடல் சொல்லு. போரடு. அரே சாமி, சொல்லு. அரே சாமி, அந்த பொருளை 5 ரணமோடி வைத்திருக்கிறேன். இதை எடுத்தவர்களுக்கு தேவர்கள், அதாவது இந்த 5 ரணமோடி எடுத்து விட்டா தேவருக்கு விடுதலை. அப்படி எடுக்க தவறினால் எடுக்கிறவருடைய அடிமை. நானும். அரே சாமி, சரி. அரே சாமி, நீ சொல்வதை போல இந்த ரணமோடி எடுக்குது. அப்படி எடுத்து விட்டா இந்த தேவர்களை விடுவிக்குது. நிச்சயமாக. இல்லைன்னா என் கூதியை சாக்காலையில நக்குது. எனக்கு அடிமையாக நிற்குது. ஆகட்டும்.